நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணணும். என்ன டைம் வசக்கணும்? இது வேகதத்தி வசக்கணும். வேக வைக்கும். கொஞ்சம் பாதி வேகணும், ரொம்ப வேகக்கூடாது. இதாகி உடனே சாப்பிடலாம். ஓ, நெல் அதோட மசாலா. ஓகே, அவ்வளோ வெந்தம். ஓகே. அது பவுடர் போடலாமா? பவுடரோடு தான் வேண்டாம். ஓ, கட்டி ஓகே. அப்புறம் இப்போ மிளகாத்தூள் வேணும். கலர் வாழா எரிக்கக்கூடாது. ரெண்டு கலர்ஃபுல். வெந்தயம் சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் இது காயம். ஓகே. அதை போட்டு அது அதுக்கப்புறம் என்ன வறுக்கணும்? அதுக்கு பிறகு மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, இந்த வெந்தயம், உப்பு, காயம். ஓகே. அதான் பவுட்ரு பண்ணி அப்புறம் காய்க்கணும். பவுட்ரு இது இப்போ இப்படி ஆகிட்டா திருப்பி வெந்தயம், ஹிங்கு, அசஃபடிடா, மிர்ச்சி, மஞ்சப்பொடி, உப்பு, மஞ்சப்பொடி, உப்பு. இது அரைச்சி. ஓகே மம்மி, இது வெட்டி வச்சாச்சா? வெட்டி அதில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இது மசாலா. ஓகே. மிளகாத்தூள், காயம், வெந்தயம், உப்பு, மஞ்சப்பொடி போட்டுக்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி. ஓ, இது எண்ணெயும் சேர்ந்தால எண்ணெய் அதில் நம்ம வசக்கின எண்ணெய் இருந்ததுல அது இதை போட்டு அவ்வளோதானா? இது வந்து ஒரு 10 எலுமிச்சம்பழம் ஜூஸ். ஓகே. அது என்னென்னா இது வந்து கொஞ்சம் துவப்பாக இருக்கும்ல, அந்த துவப்பு இருக்காது, புளிப்பு என்ன வேர்டு யூஸ் பண்ணுறேன்? புளிப்பு தானே சொன்னேன். புளிப்பு. துவப்புன்னாக்கே இந்த நெல்லிக்காயில் துவப்பு சக்தி இருக்கும். அப்படின்னா துவப்புன்னாக்கே ஒரு மாதிரி ஒரு கடுப்பாக ஒரு இதாக இருக்கும். அது கடுவா மாதிரி, அது கசப்பு தன்மை மாதிரி. அதில் புளி ஊற்றினோன்னா எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டோன்னா நல்லா அது வரும். அதன் பேர் ஓகே நல்லா வரும். ஸோ இது மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சேன். வெளியில் வைக்கலாம். சில சமயங்களில் அது வந்து சக்கையாக போயிடக்கூடாது. ஃப்ரிட்ஜில். ஆனால் அந்த பாட்டிலில் வைக்கும் போதுல நீ எண்ணெய் ஊற்றுவியா? இல்லை இந்த இடத்துல இதான். இதுதான். எத்தனை டைம் போகிறோம் சாப்பிட்லாம்? உடனே சாப்பிடலாம். பசக்குன்னு தானே. ஓ, ஊருக்கா தயாராகிட்டு.